எல்லாருக்கும் வணக்கங்க. ஆடிப்பட்ட விதைகள் போட்டு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகப்போகுது. இன்னும் ஒரு 2, 3 டேஸ் என்னவோ இருக்குது. சரி அதுக்கெல்லாமே ஏதாச்சும் நீர் உரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மீன் அமிலம் நான் வந்துட்டு இது ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி மீன் அமிலம் நான் போட்டு வச்சுருந்தது. இப்போ நல்ல பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் 1 லிட்டருக்கு 30 ml அப்படின்னு கணக்கு பண்ணி, நான் இந்த 10 லிட்டருக்கு ஒரு 300 ml 1/4 லிட்டருக்கு மேலே வந்துட்டு இந்த பக்கெட்டில் வந்துட்டு ஊற்றி கலந்து வச்சுருக்காங்க. அது பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது பாருங்கள், அப்படியே ஆயில் கலந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அதை வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு இப்போ வளர ஆரம்பிச்சிருக்கு நல்ல செடிகள்லாம். இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாமே பூ வச்சிரும். பாருங்கள் வெண்டை, கத்திரி, கொத்தம் எல்லாமே விதைகள் நிறைய போட்டோம் இல்லைங்களா, அது எல்லா செடிக்கும் இப்போ ஊற்றி விட்டோம்னா இந்த ஸ்டேஜில் வந்து செடிகளுக்கு நல்ல ஹெல்த்து கிடைக்கும். அடுத்தது வந்து செடிகளும் நல்லா வளரும். நம்ம வந்துட்டு ஆர்கானிக் முறையில் வளர்க்குறதால நமக்கு வேரில் வந்துட்டு நல்ல உரங்கள், அதாவது இயற்கை உரங்கள் வந்துட்டு அது வந்துட்டு நீர் உரமோ அல்லது வந்துட்டு வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு கரைசல் அல்லது மீன் அமிலம், அப்புறம் இது மாதிரி நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். நானும் இப்போ இந்த மாதிரி காய்க்கிற செடிகள் எல்லாம் இருக்குது பாருங்கள், அதுக்கு காய்ச்சிட்ருக்கு. இந்த கொத்தரை செடிலாம் காய்ச்சிட்ருக்குங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணாமல் இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்.